ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமாசஞானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கினோம். தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசஞானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும் இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நல்லசுவம் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கோமதி நாயகம் ஐயா, கண்ணன் ஐயா, இந்திரா அம்மையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய தினம் 60வது திருவிளையாடல் பரியை நரியாக்கி வையை அழைத்த படலம் என்ற படலத்தில் இருக்கின்றோம். 60வது திருவிளையாடலுக்கு வந்திருக்கின்றோம். மணிவாசக பெருமானினுடைய வேண்டுதலையும் கண்டு துன்பத்தையும் கண்டு அந்த துன்பத்தை நீக்குவதற்காக சிவபெருமான் காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரையாக்கி மதுரை மாநகரத்திற்கு கொண்டு வந்து அரசன் முன்னிலையில் கயிறு மாற்றி வியாபாரத்தை முடித்துக் கொள்கின்றார். அரசன் மணிவாசக பெருமான் மீது மகிழ்ச்சி கொண்டு அவருக்கு பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் எல்லோரும் அவரவர்கள் வீட்டிற்கு செல்கின்றார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. ஞான நாயகன் ஆணையால் நரி பரிவெள்ளம், ஆனவாறு உரை செய்தும் மீண்டு அப்பரி நரியாய், போனவாறு கண்டு அமைச்சரை புறவதன் கருப்ப, வான ஆறு போல் வையை நீர் வந்தவாறு உரைப்பான், முதல் பாட்டில் எப்பொழுதுமே பரஞ்சோதி முனிவர் முந்தைய திருவிளையாடலை சுருக்கமாகவும் இப்பொழுது நடக்கக்கூடிய திருவிளையாடலை சுருக்கமாகவும் கூறுவார். அதேபோல் இந்த முதல் பாடலிலும் கூறுகின்றார். ஞான நாயகன் ஆணையால், ஞான நாயகன்னா ஞானத்திற்கு தலைவனாகிய அது சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமானினுடைய ஆணையினால் நரி பரி வெள்ளம் நரி பரிவெள்ளம் ஆனவாறு உரை செய்தோம். அந்த நரி கூட்டங்களெல்லாம் குதிரை வெள்ளமாக குதிரை கூட்டங்களாக ஆன அந்த வரலாற்றை இதுவரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்து கூறினேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பரிவெள்ளம்னா குதிரை கூட்டம்னு அர்த்தம். வெள்ளம் போன்று குதிரைகள் கூட்டமாக சுவாமி கொண்டு வந்து விற்பனை செஞ்சுட்டு போயிருக்கிறார். அதனால்தான் நரி பரிவெள்ளம், வெள்ளம்னா கூட்டம். அந்த வெள்ளம் போன்று நிறைய குதிரைகளை எல்லாம் கொண்டு வந்து அரிமர்த்தன பாண்டியன் இடத்தில் கயிறு மாற்றி வியாபாரம் முடித்து சென்ற அந்த வரலாற்றை இதுவரைக்கும் உங்களிடத்தில் நான் எடுத்து கூறினேன் அப்படிங்கிறாங்க. மீண்டு அப்பரி நரியாய் போனவாறு கண்டு
அதுக்கப்புறம் இப்போ அடுத்த திருவிளையாடல் என்ன நடக்குதுங்கிறாங்க. அதன் பிறகு அந்த குதிரைகள் எல்லாம் மீண்டும் நரியாக மாறி காட்டுக்குள் போனவாறு அதை கண்டு, காட்டுக்குள் சென்ற அந்த நிகழ்ச்சியை கண்டு அமைச்சரை, மணிவாசக பெருமானை, புரவலன் கருப்ப, புரவலன்னா அந்த நாட்டை பரிபாலனம் செய்யக்கூடிய பாண்டிய மன்னன், அந்த அரிமர்த்தன பாண்டியன் இந்த நிகழ்ச்சி நடந்தவுடன் மீண்டும் மணிவாசக பெருமானிடத்தில் கோபம் கொண்டு மீண்டும் மணிவாசக பெருமானை தண்டிக்கின்றார். கருப்ப வான ஆறு போல் வையை நீர் வந்தவாறு உரைப்பான். இதற்கு தக்க ஒரு செயல்பாட்டை செய்து மணிவாசக பெருமானை மீண்டும் காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் ஆகாய கங்கை எப்படி வருமோ, வான ஆறுன்னா ஆகாய கங்கைன்னு அர்த்தம், ஆகாய கங்கை எப்படி மிகப்பெரிய நீர் பெருக்கோடு பாய்ந்து வருமோ அதுபோல வைகை நீர் பெருக்கெடுத்து அந்த பாண்டிய நாட்டில் வந்த அந்த வரலாற்றை உங்களுக்கு நான் எடுத்து கூற இருக்கின்றேன் அப்படின்னுட்டு அந்த முந்தைய வரலாறு இப்பொழுது உள்ள வரலாறு இது ரெண்டையும் கூறுதாங்க. கருப்பன கோபித்து தண்டனை கொடுத்த அந்த வரலாறு. வான ஆறுன்னா ஆகாய கங்கை. நெருங்கு தோரிய முழக்கமும் தானையும் நிமிர, நெருங்கு தோரிய முழக்கமும் தானையும் நிமிர, மருங்கு இல்லாதவர் எதிர் மங்கலம் ஏந்த, மருங்கு இல்லாதவர் எதிர் மங்கலம் ஏந்த, அறம் கொள்வேலி நான் அருளிய வரிசையோடு அணைந்து, அறம் கொள்வேலி நான் அருளிய வரிசையோடு அணைந்து, புறங்கொள் வேதியர்க்கு அன்பர்தம் திருமனை புகுந்தார். புறங்கொள் வேதியர்க்கு அன்பர்தம் திருமனை புகுந்தார். மணிவாசக பெருமானை அரசன் அவருடைய அந்த இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றார், அரண்மனைக்கு, அவருடைய மாளிகைக்கு அனுப்பி வைக்கின்றார். அப்போ அவரை அனுப்பி வைக்கும்போது ரொம்ப மரியாதையாக அனுப்பி வைக்கிறார். எப்படிப்பட்ட மரியாதையோடு? நெருங்கு தூரிய முழக்கமும், நிறைய, நெருங்குன்னா நிறையன்னு அர்த்தம், நெருங்கி கொண்டு வருகின்றார்கள்னு அர்த்தம். நிறைய கூட்டம் இருந்தால் தானே நெருக்கம் அதிகமாகும். அதனால் அங்கே நெருங்கு அப்படின்னா நிறையன்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அப்போ நிறைய தூரியம்னா வாத்தியங்கள், நிறைய வாத்தியங்கள்லாம் முழங்கி கொண்டு அவருடைய மாளிகை வரைக்கும் வந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ நெருங்கு தூரிய முழக்கமும் தானையும் நிமிர, அந்த படைகள், காலாட்படை போன்ற படைகளெல்லாம் ஆரவாரமிட்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றார்கள். நிமிர அப்படின்னா ஓங்க, ஆரவாரத்தோடு சப்தமிட்டு கொண்டு அவர்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். தானைனா சேனை, மருங்குனா இடை, மருங்கு இல்லாதவர் எதிர் மங்கலம் ஏந்த, இடை இருக்கின்றதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படும் மாதிரி இருக்கக்கூடிய மென்மையான இடையை உடைய பெண்கள் அப்படின்னு அர்த்தம். மருங்கு இல்லாதவர்னா மெல்லிய இடையை உடைய பெண்கள், இடை இல்லாத அந்த பெண்கள். அவர்கள் எல்லோரும் மணிவாசக பெருமானினுடைய வருகையை நினைந்து அவருக்கு எதிரில் வந்து மங்கள பொருள்களை எல்லாம் ஏந்தி கொண்டு அவரை அழைத்து செல்கின்றார்கள். அறம்கொள் வேலினான் அருளிய வரிசையோடு அணைந்து, கூர்மையான கொல்லும் வேற்படையை உடைய அந்த வேற்படையை செலுத்துவதில் வல்லவனாகிய பாண்டிய மன்னன். அறம்கொள் வேலினான்னா பாண்டிய மன்னன் அர்த்தம். அந்த பாண்டிய மன்னன் மணிவாசக பெருமானுக்கு கொடுத்த, அருளிய அப்படின்னா கொடுத்த
அந்த பரிசு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மாளிகைக்கு மணிவாசக பெருமான் வருகின்றார். வரிசை அப்படின்னா பரிசு பொருட்கள்னு அர்த்தம். அணைந்து தன்னுடைய மாளிகைக்கு சென்று சேர்கின்றார். புறம்கொள் வேதியர்க்கு அன்பர். புறம் அப்படின்னா திரிபுரம்னு அர்த்தம். திரிபுரத்தை அழித்த அந்த வேதியராகிய சிவபெருமானுக்கு அன்பராகிய மணிவாசக பெருமான். அப்போ புறம்கொள் வேதியர்க்கு அன்பர்னா மணிவாசக பெருமான் அர்த்தம். மணிவாசக பெருமான் தம் திருமனை புகுந்தார். அவருடைய அந்த திருமனை, அவருடைய அந்த மாளிகைக்குள் இப்பொழுது சென்று சேர்ந்தார். அவரை மாளிகை வரைக்கும் கூட்டிக் கொண்டு செல்வதற்கு வாத்தியங்கள் முழங்கி கொண்டு வருகிறது. படைகள் எல்லாம் ஆரவாரமிட்டு கொண்டு வருகிறது. பெண்கள் எல்லாம் மங்கள பொருட்களை ஏந்தி கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு பாண்டிய மன்னன் தந்த பரிசுகளை எல்லாம் அவர் ஏந்தி கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு திருமனைக்கு அவர் வந்து சேர்கின்றார். ஏன்னா மிகப்பெரிய குதிரைப்படையை வாங்கி கொடுத்துருக்கிறார். அதனால அரசனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டு அவருக்கு நிறைய மரியாதை பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புகின்றார். ஞானத்திற்கு தலைவனாகிய சொக்கநாத பெருமானினுடைய ஆணைக்கு உட்பட்டு காட்டில் உள்ள நரிகளெல்லாம் வெள்ளம் போல குதிரைகளாக மாறி பாண்டிய மன்னனிடத்தில் சுவாமி அதை நடத்தி கொண்டு வந்து அந்த வியாபாரத்தை முடித்தார். குதிரை வியாபாரத்தை முடித்தார். அந்த வரலாற்றை இதுவரைக்கும் உங்களுக்கு நான் எடுத்து கூறினேன். இப்பொழுது மீண்டும் அடுத்த திருவிளையாடலை நான் எடுத்து கூறுகின்றேன். அந்த குதிரைகளெல்லாம் மீண்டும் நரியாக காட்டுக்குள் சென்று விடுகிறது. இந்த நிகழ்ச்சியை கண்டு அமைச்சராகிய மணிவாசக பெருமானை புரவலனாகிய பாண்டிய மன்னன் மணிவாசக பெருமானிடத்தில் கோபம் கொண்டு அவரை தண்டிக்கின்றார். மீண்டும் மணிவாசக பெருமானுக்கு அருள் செய்வதற்காக சொக்கநாத பெருமான் ஆகாய கங்கை எப்படி மிகப்பெரிய நீர்ப்பெருக்கோடு வருமோ அதுபோல வைகை நதியை மிகப்பெரிய நீர்ப்பெருக்கோடு மதுரை நகரத்துக்குள் வருமாறு அவர் செய்கின்றார். அந்த வரலாற்றை உங்களுக்கு நான் இப்பொழுது எடுத்து கூற இருக்கின்றேன். மணிவாசக பெருமானுக்கு அரசன் தக்க மரியாதைகளை எல்லாம் கொடுத்து அவரை வீடு வரைக்கும் அனுப்பி வைக்கின்றார். அவருடைய மாளிகை வரைக்கும் அனுப்பி வைக்கின்றார். அவரை எப்படி மரியாதையோடு அனுப்பினார் என்றதை இந்த பாடலில் பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார். நிறைய வாத்தியங்களெல்லாம் முழங்கிக் கொண்டு மணிவாசக பெருமானினுடைய திருமனை வரைக்கும் வருகின்றார்கள். மிகப்பெரிய அந்த 4 விதமான சேனைகள், காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை போன்ற தேர்ப்படை போன்ற சேனைகளெல்லாம் ஆரவாரம் செய்து கொண்டு அவரை வீடு வரைக்கும் கொண்டு சேர்க்கின்றார்கள். இடை இருக்கின்றதா இல்லையா என்ற அளவிற்கு இடையில்லாத அந்த அழகிய பெண்களெல்லாம் அவருக்கு எதிரில் வந்து மங்கள பொருள்களை எல்லாம் ஏந்தி கொண்டு அழைத்து செல்கின்றார்கள். அறம் போன்று கூறிய கொல்லும் வேற்படையை செலுத்துவதில் வல்லவனாகிய அந்த வேற்படையை உடைய பாண்டிய மன்னன் அவருக்கு தந்த அந்த பரிசு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் தன்னுடைய திருமனைக்கு செல்கின்றார். திரிபுரத்தை சம்ஹாரம் செய்த அந்த வேதியனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அன்பராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் இவ்வாறு மேற்கண்ட மரியாதைகளோடு தம்முடைய திருமனைக்குள் அவர் சென்று சேர்ந்தார். உடுத்த சுற்றமும் கழகமும் ஒட்டிய நட்பும் அடுத்த கேண்மையால் வினவுவார் அவரவர்க்கு இசைய எடுத்த வாய்மையால் முகமனும் மகிழ்ச்சியும் ஈந்து
ஈந்து விடுத்த வாத ஊராளிகள் வேறு இடத்து இருந்து விடுத்தவாக ஊராளிகள் வேறு இடத்திலிருந்து உடுத்த சுற்றமும், உடுத்தன்னா சூழ்ந்த அப்படின்னு அர்த்தம். அவரை சூழ்ந்து இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள், மணிவாசக பெருமானை சூழ்ந்து இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள். கழகம், கழகம்னா கற்றறிந்த புலவர்கள் கூட்டம். அந்த கற்றறிந்தவர்களும் நல்ல அறிஞர்களும் ஒட்டிய நட்பும், அவரோடு நெருங்கி நட்பு பாராட்டக்கூடிய அந்த நண்பர்கள். ஒட்டியன்னா நெருங்கியன்னு அர்த்தம். அந்த நெருங்கிய நட்பு பாராட்டக்கூடிய நண்பர்கள் இவர்களும் அடுத்த கேண்மையால் வினவுவார். அவரோடு நட்போடு நட்போடு அவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அவரிடத்தில் பேசிக்கொண்டு கேள்வி கேட்டு கொண்டு வருகின்றார்கள். வினவுவார். அப்படி கேள்வி கேட்டவர்களுக்கெல்லாம், வினவியவர்களுக்கெல்லாம் அவரவர்க்கு இசைய, அவரவர்களுக்கு ஏற்றார் போல, இசையன ஏற்றார் போல, அவரவர்களுக்கு ஏற்றார் போல எடுத்த வாய்மையால் முகமனும் மகிழ்ச்சியும் ஈந்து விடுத்த. அவர்கள் உண்மையான தன்மையோடு முகமனாக நல்ல முகமலர்ச்சியோடு அவர்களுக்கு ஏற்றார் போல நல்ல இனிய சொற்களை அவர்களிடத்தில் பேசுகின்றார். அவர்களை புகழ்கின்றார். முகமன்னா புகழ்தல்னு அர்த்தம். அவர்களை புகழ்கின்றார். அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமாறு நன்கு பேசுகின்றார். அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில பொருட்களையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார். மகிழ்ச்சியும் ஈந்து அதன் பிறகு அவர்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். விடுத்த அப்படின்னா அனுப்பி வைத்தல்னு அர்த்தம். எல்லாரையும் அவரவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார். இப்படி செய்த வாத ஊராளிகள்னா மணிவாசக பெருமான் அர்த்தம். மணிவாசக பெருமான் அவருடைய வீட்டிலேருந்து எல்லாரும், மாளிகையிலேருந்து எல்லாரும் போனதுக்கப்புறம் இப்போ அவர் மட்டும் தனி இடத்திலிருந்து சிந்திக்கின்றார். இறைவனை நினைத்து சிந்திக்கின்றார் மணிவாசக பெருமான். வேறு இடம்னா தனி இடம்னு அர்த்தம். தனி இடத்தில் இருந்து இப்பொழுது மணிவாசக பெருமான் இறைவனை சிந்தித்து கொண்டு, இறைவன் தனக்கு அருளி செய்த செயல்களை நினைந்து நன்றி பெருக்கோடு அவர் அமர்ந்திருக்கின்றார் மணிவாசக பெருமான். அப்போ அவர் கூட சுற்றத்தார்கள், கற்றறிந்த புலவர்கள், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் இவர்களெல்லாம் கூடவே வாராங்க. வீடு வரைக்கும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. வந்தவங்கள்ட்ட எல்லாம் அவங்களுக்கு தகுந்த மகிழ்ச்சி ஏற்படுமாறு பேசிக்கொண்டும், அவர்களை வாழ்த்தி முகமனாக பேசிக்கொண்டும், அவர்களுக்கு வேண்டிய சில பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். அதன் பிறகு மணிவாசக பெருமான் அங்கே தனியாக வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். கரந்தை சூடிய ஆலவாய் கண்ணுதல் நாம் அன்று, கரந்தை சூடிய ஆலவாய் கண்ணுதல் நாம் அன்று, இறந்த வண்ணமே யாம் கொடு போதிய எல்லாம், இறந்த வண்ணமே யாம் கொடு போதிய எல்லாம், பரந்த அன்பரும் தானும் கொண்டு எம்மையும் பணிகொண்டு, பரந்த அன்பரும் தானும் கொண்டு எம்மையும் பணிகொண்டு, அறந்தை தீர்ந்தனன் அன்றியும் அரசனுக்கு இசைய, அறந்தை தீர்ந்தனன் அன்றியும் அரசனுக்கு இசைய, அந்த கரந்தை மலரை சூடிய ஆலவாய் கண்ணுதல். கரந்தைங்கிறது அந்த ஒரு இலை. அந்த கரந்தையை சூடிய அணிந்திருக்கக்கூடிய ஆலவாய் கண்ணுதல். ஆலவாயில் இருக்கக்கூடிய மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண்ணை உடைய பெருமான்,
அவர் நாம் அன்று இறந்த வண்ணமே, நாம் அன்று அந்த பெருமானிடத்தில் நம்முடைய குறைகளையெல்லாம் சொல்லி கேட்டதற்கு இசைவாக இறந்த வண்ணமே யாம் கொடு போகிய எல்லாம், நாம் கொண்டு சென்ற அனைத்து செல்வங்களை எல்லாவற்றையும் பரந்த அன்பரும் தானும் கொண்டு, பரந்த அன்பர்னா சிறந்த சிவனடியார்கள், சிறந்த சிவனடியார்களுக்கும் அந்த பொருளை கொடுத்து பரந்த அன்பரும் கொண்டு தானும் கொண்டு, அப்போ தானும் அந்த பொருளை ஏற்றுக்கொண்டு, ஏன்னா மிகப்பெரிய கோயில் கட்டியிருந்தார் சுவாமிக்கு, ஆவுடையார் கோயில்னுட்டு, வந்த சிவனடியார்களுக்கெல்லாம் அந்த பொருளை செலவழிக்கின்றார். அப்படி அந்த வந்த சிவனடியார்களுக்கும் அந்த பெருமானுக்கும் கோயில் கட்டிய அந்த செல்வங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதுனால தான் இப்போ பதிலுக்கு குதிரையை வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு அவர் நினைத்து பார்க்கின்றார். தானும் கொண்டு அந்த நான் கொண்டு போன செல்வங்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு எம்மையும் பணி கொண்டு என்னையும் தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டு, பணி கொள்ளுதல்னா அடிமையாக ஆக்கி கொள்ளுதல்னு அர்த்தம். எம்மையும் தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டு அந்த ஆவுடையார் கோயிலில் வைத்து எனக்கு உபதேசங்கள்லாம் செய்து தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டார். மேலும் இது மட்டுமா செய்தார், அடிமையாக ஆனதோடு மட்டுமல்லாமல் அறந்தை தீர்ந்தனன், என்னுடைய பிறவி துன்பத்தையும் அவன் தீர்த்து விட்டான். அறந்தைனா பிறவி துன்பம்னு அர்த்தம். அந்த பிறவி துன்பத்தையும் அவன் தீர்த்து வைக்க இருக்கின்றான். அன்றியும் இது மட்டுமா செஞ்சான், அரசனுக்கு இசைய, அரசனுக்கு ஏற்றார் போல நல்ல குதிரைகளையும் கொண்டு வந்து கொடுத்தான் அந்த பெருமான் அப்படின்னுட்டு இறைவன் தனக்கு செய்த அந்த அருட்செயல்களை எல்லாம் தனி இடத்தில் இருந்து நன்றி பெருக்கோடு நினைத்து பார்க்கின்றார் மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமான் தன் மாளிகைக்கு வரும் பொழுது அவரோடு சூழ்ந்து வந்திருக்கக்கூடிய சுற்றத்தார்கள், நல்ல கற்றறிந்த கழகத்தில் உள்ள அறிஞர் பெருமக்கள், அவரோடு நெருங்கிய நட்பு பாராட்டும் நட்பு வட்டாரங்கள், இவர்களெல்லாம் அவரோடு நட்புடன் வினவிய கேள்விகளுக்கெல்லாம் அவரவர்களுக்கு ஏற்றார் போல பதில்களை கூறி உண்மைத்தன்மையோடு அவர்களுக்கு முகமனாக பேசி நல்ல அவர்களையெல்லாம் வாழ்த்தி பேசி அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமாறு சில பொருட்களையும் கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து எல்லோரையும் அவரவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார் மணிவாசக பெருமான். அதன் பிறகு அந்த வாதவூராளிகளாகிய மணிவாசக பெருமான் தன்னுடைய திருமணையில் தனிய இடத்தில் இருந்து சிவபெருமான் தனக்கு செய்த செயல்களையெல்லாம் நன்றி பெருக்கோடு அவர் நினைத்து பார்க்கின்றார். அந்த கரந்தையை தலையில் சூடிய அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண்ணை உடைய பெருமான், நாம் அன்றைய தினம் அவரிடத்தில் குறையிறந்து வேண்டிய வண்ணமே, எல்லா செல்வத்தையும் இறைவனே உனக்கே செலவழித்து விட்டேன், உனக்கும் உன் அடியார்களுக்கும் குதிரைகளை எப்படி நாம் கொண்டு சேர்ப்பது வாங்குவது என்று நாம் நம்முடைய குறையை சொல்லி அந்த பெருமானிடத்தில் வேண்டினோம். அந்த வேண்டுதல்களையெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு நாம் கொண்டு போன எல்லா செல்வத்தையும் நிறைந்து இருக்கக்கூடிய நல்ல சிவனடியார்களுக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு தானும் அதை பயன்படுத்தி கொண்டு நாம் செய்த அந்த செல்வத்தை கொடுத்த அனைத்தையும் அந்த பெருமான் ஏற்றுக்கொண்டு அந்த கோயிலையும் ஏற்றுக்கொண்டு அடியார்களுக்கு செய்த செயல்பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு என்னையும் தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டார். மேலும் அந்த பெருமான் என்னுடைய பிறவி துன்பத்தையும் தீர்த்தான். இது அன்றி அரசனுக்கு விரும்பியவாறு நல்ல குதிரைகளையும் தந்தான் அப்படின்ட்டு சுவாமி தனக்கு செய்த செயல்களை வரிசையாக நினைத்து பார்க்கின்றார் மணிவாசக பெருமான். நல்ல வாம்பரி செலுத்தினன் நமக்கு இனி கவலை,
நல்ல வாம்படி செலுத்தினன் நமக்கு இனி கவலை இல்லவாம்படி ஆக்கினன் இன்னம் ஒன்று உலகே இல்ல வாம்படி ஆக்கினன் இன்னும் ஒன்று உலகை வெல்ல ஆம்படி தன்னருள் விளைக்கும் ஆனந்தம் வெல்ல ஆம்படி தன்னருள் இழைக்கும் ஆனந்தம் உள்ள ஆம்படி எமை தவம் போட்டுவான் வேண்டும் உள்ள ஆம்படியமை தவம் போட்டுவான் வேண்டும் நல்ல வாம்பரி செலுத்தினன், அதாவது என்னுடைய பிறவி துன்பத்தை நீக்கினான். இது தவிர என்ன செய்தான்? அரசனுக்கு இசைய நல்ல வாம்பரி செலுத்தினன். அரசன் விரும்பியவாறு நல்ல தாவி செல்லும் குதிரைகளை, ஆற்றல் மிகுந்த குதிரைகளை, வாம் அப்படின்னாலே தாவி செல்லுதல்னு அர்த்தம். நல்ல தாவி செல்லக்கூடிய குதிரைகளை எல்லாம் அரசனுக்கு கொடுத்தான். அதிலே செலுத்தினன் அப்படின்னு ஒரு பதத்தை போடுறாங்க. பணம் செலுத்துதல், வாங்கின பொருளுக்கு பணம் செலுத்துதல். அப்போ இங்கே வியாபாரம் முடிஞ்சிட்டுன்னு அதில் அர்த்தம், செலுத்துதல் அப்படிங்கிறதுல. நமக்கு இனி கவலை இல்லவாம்படி ஆக்கினேன். இனிமேல் நமக்கு கவலைங்கிறதே கிடையாது. குதிரையை கொடுத்தாச்சு அரசன்ட்ட, நமக்கு இனிமேல் கவலைங்கிறது இல்லாதவாறு அவன் செய்தான். இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது. அந்த பெருமான் நமக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உலகை வெல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகு இயல்புகளை நாம் வெல்ல வேண்டும். அதாவது உலகியல் ஆசையை நான் விட வேண்டும் அப்படிங்கிறார். உலகை வெல்லன்னு அர்த்தம், உலக இயல்புகள், அந்த உலக ஆசையை நான் விடுமாறு செய்து, உலகை வெல்ல ஆம்படி தன்னருள் விளைக்கும், அவனுடைய திருவருளை எனக்கு அவன் தர வேண்டும். விளைக்கும்னா தர வேண்டும்னு அர்த்தம். இந்த உலக ஆசைகளை நான் விடுமாறு அவனுடைய திருவருளை அவன் தர வேண்டும். மேலும் ஆனந்தம் புல்ல ஆம்படி, அந்த மேலான சிவானந்தம் என்னிடத்தில் இடைவிடாது இருக்கும்படி. அப்படின்னா புல்ல அப்படின்னா இடைவிடாது இருத்தல் அப்படின்னு அர்த்தம். என்ன? என்னிடத்தில் ஆனந்தம், அந்த சிவானந்தமானது இடைவிடாது இருக்கும்படி என்னை தவநெறியில் அவன் செலுத்துதல் வேண்டும். இதுதான் நான் அவனிடத்தில் வேண்டுகின்றேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, இப்போ உலகியல் ஆசைகளை வெல்வதற்கு எனக்கு அவனுடைய அருள் வேண்டும். சிவானந்தம் தொடர்ந்து இருக்கணும். இப்போ அரசன் தண்டனை கொடுத்த உடனே கொஞ்சம் அவர் வருத்தப்படுதார். வருத்தப்பட்டு அழுது இறைவனை நோக்கி வேண்டுகின்றார். அப்போ இனிமேல் எனக்கு அந்த மாதிரி தண்டனைகள்லாம் வந்தால் இறைவனை நினைக்காமல் நான் துன்பப்பட்டு கொண்டு இருப்பேன். ஆகையினால் இனிமேல் எனக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் அந்த சிவானந்தத்தில் நான் முழுவதுமாக திளைக்கும்படி, இடைவிடாது அந்த இன்பத்தில் திளைக்கும்படி என்னை தவநெறியில் அவன் செலுத்துதல் வேண்டும் அப்படின்ட்டு சுவாமிகிட்ட வேண்டுகின்றார் மணிவாசக பெருமான். தவம் கூட்டுவான் அப்படின்னா தவநெறியில் செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம், வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்தீங்கன்னா திரு திருத்துறையூர்ங்கிற திருத்தலத்தில் பதிகம் பூராவும் தவநெறி கேட்பாங்க. அத்தா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, ஐயா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, எந்தாய் உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியேன்னுட்டு அந்த பதிகம் பூராவும் பார்த்தீங்கன்னா தவநெறி கேட்பாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுபோல மணிவாசக பெருமானும் எமை தவம் கூட்டுவான் அப்படின்னா செலுத்துதல்னு அர்த்தம். தவநெறியில் அவன் செலுத்த வேண்டும் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கேட்கின்றார். புல்ல அப்படின்னா இடைவிடாது இருக்கும்படி, ஆனந்தம் இடைவிடாது இருக்கும்படி. அப்போ ஆனந்தம் வந்து வந்து போகுது.
மீதி நேரம் ஆனந்தம் இல்லாமல் உலகியலுக்கு வந்துடும். என்ன இப்போ இந்த 1.5 மணி நேரம் நம்ம நிம்மதியாக ஆனந்தமாக இறைவனோடு தொடர்பில் இருக்கிறோம். இந்த 1.5 மணி நேரம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் வீட்டு நினைவுகளுக்கு போயிடுறோம், உலகியலுக்கு போயிடுறோம். அதைத்தான் அவர் எப்பொழுதுமே நான் அந்த ஆனந்தத்திலேயே நான் இடைவிடாது இருக்கும்படி இந்த நேரத்தை அதிகப்படுத்திக்கிடணும். அதுக்காண்டி உலகியல்ல உள்ள காரியங்களை நம்ம பார்த்தாகணும். இந்த நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தால் அதுவே ஒரு முக்தி தான். என்ற ஆதரம் தலை கொள இகபரத்து ஆசை என்ற ஆதரம் தலை கொள இகபரத்து ஆசை ஒன்றும் இன்றியே உணர்வினுக்கு உள் உணர்வாக ஒன்றும் இன்றியே உணர்வினுக்கு உள் உணர்வாக துன்றும் பூரணமாகிய சுந்தர சோதி துன்றும் பூரணமாகிய சுந்தர ஜோதி. அதில் அந்த தானாவை எடுத்து விட்டுருங்க. சுதந்திர சோதின்னு இருக்கு, சுந்தர சோதி. மன்றுளாடிய சேவடி மனம் புதைத்து இருந்தார். மன்றுளாடிய சேவடி மனம் புதைத்து இருந்தார் என்ற ஆதரம் தலை கொள்ள மேற்கூறியவாறு இப்படிப்பட்ட விருப்பம், ஆதரம்னா விருப்பம், இப்படிப்பட்ட விருப்பம் அவருக்கு மிகுதியாக ஏற்படுகிறது. தலைக்கொள அப்படின்னா அவர் தலை வரைக்கும் உச்சி வரைக்கும் இந்த விருப்பமே அதிகமாக அவரிடத்தில் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இகபரத்து ஆசை ஒன்றும் இன்றியே. இந்த இகத்திலும் பரத்திலும் அவருக்கு ஆசை இல்லாமல் அவர் இருக்கின்றார். அப்படின்னா அர்த்தம், இகம்னா இந்த உலகியல் பரமான ஆசைகள், அதில் இகத்தும் ஆசை ஒன்றும் இன்றியே, பரத்தும் ஆசை ஒன்று இன்றியே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் அப்படின்ட்டு திருமந்திரத்தில் சொன்ன மாதிரி எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற பாங்கில் இருக்கிறாரு. ஆனாலும் ஆனந்தம் இடைவிடாது இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இருக்கு. என்ன அப்படி அந்த பரத்தும் ஆசை, வேற ஒரு ஆசையும் இல்லாமல் அவர் இருக்கின்றார். அப்ப இகபர ஆசை இல்லாமல் அவர் இருக்கின்றார். உணர்வினுக்கு உள்ளுணர்வாக தோன்றும், நம்முடைய உணர்வுக்கு உள்ளுணர்வாக அந்த இறைவன் இருக்கின்றான். அறிவுக்குள் அறிவாய் இருக்கக்கூடிய பெருமான். அந்த அறிவுக்கு அறிவாக துன்றும்னா இருக்கக்கூடியன்னு அர்த்தம். இருக்கக்கூடிய பூரணம், எங்கும் நீக்கமர நிறைந்த பூரணமாகிய அந்த அழகிய ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமான் எப்படிப்பட்டவர்? மன்றுள் ஆடிய சேவடி, அந்த வெள்ளியம்பலம் என்கின்ற மன்றுக்குள் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவந்த திருவடியை உடையவர். அந்த சொக்கநாத பெருமானினுடைய, அந்த வெள்ளியம்பல பெருமானினுடைய சிவந்த சேவடியை, அந்த சிவந்த திருவடியில் தன்னுடைய மனத்தை வைத்து கொண்டு அவர் இருந்தார். அந்த சேவடியையே மனதில் எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டு அந்த மணிவாசக பெருமான் தன்னுடைய திருமணையில் ஒரு தனி இடத்தில் இறைவன் தனக்கு செய்த செயல்களை எல்லாம் நினைத்து நன்றி பெருக்கோடு அந்த ஒரு இறைவனுடைய திருவடியை நினைந்து கொண்டே மணிவாசக பெருமான் தவத்தில் இருக்கின்றார். இறைவன் தனக்கு என்னெல்லாம் செய்தார் என்பதை மனதில் நினைத்து கொண்டு தன்னுடைய வீட்டில் மணிவாசக பெருமான் இருக்கின்றார். தன்னை அடிமையாக கொண்டு பிறவி துன்பத்தை நீக்கிய இறைவன் அரசனுக்கு விரும்பியவாறு நல்ல தாவி செல்லக்கூடிய குதிரைகளையும் அவர் தந்த செல்வத்திற்கு ஏற்றாற் போல செலுத்தி விட்டார். அந்த அரசனிடத்தில் குதிரைகளை கொடுத்து விட்டார். இனிமேல் நமக்கு கவலை இல்லாதவாறு அந்த பெருமான் ஆக்கிவிட்டார். இன்னும் ஒன்று நமக்கு ஆசை இருக்கின்றது. இந்த உலகியல் பரமான இயல்புகளை, உலக ஆசைகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மையை அவனுடைய திருவருள் நமக்கு
விளைவிக்க வேண்டும். மேலும் அவனுடைய அந்த சிவானந்தமானது இடைவிடாது நம்மிடத்தில் தங்கி இருக்கும்படி, இனிமேல் எந்த துன்பமும் இல்லாதவாறு ஆனந்தம் மட்டுமே நம்மிடத்தில் இடைவிடாது தங்கி இருக்குமாறு அந்த பெருமான் என்னை தவநெறியில் செலுத்துதல் வேண்டும் அப்படின்ட்டு மனதில் நினைக்கின்றார். அப்ப இனிமேல் நமக்கு இந்த முதலமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாம். இனிமேல் நமக்கு பதவிங்கிறது வேண்டாம். பதவி இருந்தால் தானே துன்பம். முதலமைச்சர் பதவி வேண்டாம். நாம் தவநெறியில் செல்ல வேண்டும். நம்மை தவநெறியில் அந்த பெருமான் செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் மனதில் நினைக்கின்றார். இப்படிப்பட்ட அந்த விருப்பமானது அவருடைய மிகவும் காலிலிருந்து உச்சி வரைக்கும் அவருடைய உடம்பில் இந்த விருப்பம் ஏற்பட்டு கொண்டு மிகுதியாக ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் இகத்திலும் பரத்திலும் உள்ள ஆசைகள் எதுவுமே இல்லாமல் நடப்பதை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய தன்மை உடையவராக அவர் இருக்கின்றார். மேலும் அவர் உணர்விற்கு உள்ளுணர்வாக இருக்கக்கூடிய பெருமான், அறிவுக்கு அறிவாய் இருக்கக்கூடிய பெருமானாகி அந்த சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமான் எங்கும் நீக்கமர நிறைந்த பூரணமாகிய பெருமான், அழகிய ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய பெருமான். அந்த வெள்ளியம்பலம் என்கின்ற மன்றுள் ஆடிய சிவந்த திருவடியை உடைய பெருமான். அந்த பெருமானினுடைய திருவடியில் தன்னுடைய மனதை வைத்து கொண்டு, அந்த பெருமானுடைய திருவடியில் தன்னுடைய மனதை புதைத்து கொண்டு, அந்த பெருமானினுடைய திருவடியை எண்ணி நினைந்து கொண்டே மணிவாசக பெருமான் இருக்கின்றார். நாளையும் திரு ஆலவாய் நாயகன் தமரை, நாளையும் திரு ஆலவாய் நாயகன் தமரை, ஆழமண் சுமந்து அருளும் என்று அதனையும் காண்பான். ஆழமண் சுமந்து அருளும் என்று அதனையும் காண்பான். ஓளை வெம்பரி போழி போற்புண்ட மெய் கழுவி, ஓளை வெம்பரி போழி போற்புண்ட மெய் கழுவி, மீள வேண்டுவான் போல் கடல் குளித்தனன் வெய்யோன். மீள வேண்டுவான் போல் கடல் குளித்தனன் வெய்யோன். இப்போ மாலை நேர பொழுது வருது. இவங்க இந்த குதிரை வியாபாரம்லாம் முடிக்கும்போது நல்ல உச்சி வேளை, மத்தியான நேரம். அந்த மத்தியான நேரம் எல்லாம் குதிரை வியாபாரம்லாம் முடிஞ்சு மணிவாசக பெருமான் தன்னுடைய மாளிகைக்கு போகிறாங்க. அப்படியே இறைவனை நினைத்து கொண்டு தனித்து இருக்கின்றார். அந்த உச்சி பொழுதுக்கு அப்புறம் இப்போ மாலை நேரம், அந்த இரவு நேரம் வருகின்றது. அப்படிங்கிறத இதில் அந்த எப்படி வந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கின்றார் பரஞ்சோதி முனிவர். நாளையும் திரு ஆலவாய் நாயகன் தமரை. நாளைய பொழுது, இன்னைக்கு பொழுது முடிஞ்சது, நாளைக்க பொழுதுல அந்த திரு ஆலவாயில் இருக்கக்கூடிய நாயகனாகிய சொக்கநாத பெருமான் தமரை ஆள, தன்னுடைய அடியாராகிய மணிவாசக பெருமானை காப்பாற்றுவதற்காக மண் சுமந்து அருளும் என்று, நாளைய தினம் அந்த சொக்கநாத பெருமான் மணிவாசக பெருமானுக்காக அந்த வைகை நதியில் இருக்கக்கூடிய மண்ணை சுமந்து எல்லாருக்கும் அருள் செய்வார் என்று அதனையும் காண்பான். அந்த நிகழ்ச்சியையும் காணும் பொருட்டு, அந்த ஊழை அந்த நிகழ்ச்சியையும் காணும் பொருட்டு சூரியன் இப்போ கடலுக்குள்ள மறைஞ்சான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா அப்படியே மாலை பொழுதாக இருந்துச்சுன்னா மறுநாள் பொழுது வராது. அப்போ மறுநாள் பொழுது சீக்கிரம் வரட்டும், சுவாமி இந்த மாதிரியெல்லாம் திருவிளையாடல் பண்ண போகிறாரு, மண் சுமக்க போகிறாரு நாளைக்கு, அதை நாம் காண வேண்டும்னுட்டு சூரியனும் ஆசைப்பட்டு கடலுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு மாலை நேரம் வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஊழை வெம்பரி கூலி போர்ப்புண்ட, ஊழையிடக்கூடிய
நரி வந்து ஊளையிடும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி ஊளையிடக்கூடிய அந்த கொடுமையான குதிரை, முதல்ல குதிரையாத்தானே இப்போ இருக்கு. இன்னைக்கு ராத்திரி தான் அது வந்து திரும்ப வந்து நிறைய ஆகப்போகுது. அதனால குதிரை கணைக்கும்னு போடாம அது நரிதான் அப்படிங்கிறதுனால அதை அந்த குதிரையை வந்து ஊளையிடக்கூடிய குதிரைன்னுட்டு போடுறாங்க. ஏன்னா ராத்திரி எல்லாம் ஊளையிட போகுது. அதனால ஊளையிடக்கூடிய அந்த கொடிய குதிரை எல்லாம் மதுரை மாநகரத்துக்கு வரும்போது மிகப்பெரிய புழுதி அங்க பறந்துச்சு. அந்த புழுதி சூரியனையும் மறைச்சிட்டு, இப்ப சூரியன் உடம்பு முழுவதும் அந்த புழுதி வந்து அப்படியே போர்ந்து படிந்து இருக்கின்றது. போர்க்குண்ட அப்படின்னா படிந்து இருக்கின்றது. அந்த குதிரைகள் பூரா வந்ததனால ஆகாயத்திற்கு எழுந்த புழுதியானது சூரியன் உடம்பு பூரா ஒரு போர்வை மாதிரி போர்த்திக்கிட்டு இருக்கு. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய அந்த புழுதி எல்லாத்தையும் கழுவி கடல்ல போய் குளிச்சு கழுவ போறோம். மெய் கழுவி உடம்புல உள்ள புழுதியெல்லாம் கழுவுவதற்காக மீள நாளைக்கு காலையில இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்ப்பதற்காகவும் மீள வேண்டுவான் போல் மீண்டும் கடல்ல குளித்து காலையில எந்திரிச்சு வரணும். அதற்காக கடலில் குளித்தனன் வெய்யோன், கடலுக்குள்ள குளிக்கிறதுக்காக வேண்டி சூரியன் கடலுக்குள் போனான். வெய்யோன்னா சூரியன் அர்த்தம். சூரியன் கடலுக்குள் இப்பொழுது சென்றான். அப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய திருவிளையாடலை காண்பதற்காக சூரியன் கடலுக்குள் சென்றான். அந்த நாளைய குதிரைகளால் ஏற்பட்ட புழுதி அவனுடைய உடம்பு முழுவதும் படிஞ்சிருக்கு. அந்த புழுதியை கழுவுவதற்காகவும் சூரியன் இப்போ கடலுக்குள்ள குளிக்கிறதுக்காண்டி கடலுக்குள்ள போய்விட்டான். இவ்வாறு அந்த மாலை நேர பொழுதானது, இரவும் மாலையும் சந்திக்கக்கூடிய பொழுதானது வந்து சேர்ந்தது அப்படின்ட்டு இதுல வர்ணிக்கிறாங்க. ஈசன் ஆடல் வெம்பரி குழாத்து எழுந்த செந்தூடால், ஈசன் ஆடல் வெம்பரி குழாத்து எழுந்த செந்தூடால், மாசு மூழ்கிய அண்டத்தை வால்நிலா என்னும், மாசு மூழ்கிய அண்டத்தை வாலியா என்னும், தூசினால் அறத்துடைப்பவன் என மணி தொகுதி, தூசினால் அறத்துடைப்பவன் என மணியோடி, வீசும் ஆழியுள் முளைத்தனன் வெண்மதி கடவுள், வீசும் ஆழியுள் முளைத்தனன் வெண்மதி கடவுள். ஈசன் ஆடல், சிவபெருமானினுடைய திருவிளையாடலால், ஆடல்னா திருவிளையாடல், சிவபெருமானினுடைய திருவிளையாடலால் வெம்பரிக்குழாத்து அந்த கொடிய குதிரை கூட்டம், குழாம்னா கூட்டம், குதிரை கூட்டங்களெல்லாம் மதுரைக்கு வந்ததனால் எழுந்த செந்தூளால் எங்கு பார்த்தாலும் ஒரு சிவந்த புழுதி ஏற்பட்டு விடுகின்றது. அது ஆகாயம் வரைக்கும் எழுந்து அந்த புழுதியானது நிற்கின்றது. தூள் அப்படின்னா புழுதின்னு அர்த்தம். செந்தூள் அப்படின்னா செம்புழுதி. அந்த புழுதியினால் மாசு மூழ்கிய அண்டத்தை, இந்த அண்டமே அந்த புழுதியினால மூடப்பட்டு உடம்பெல்லாம் அண்டம் முழுவதும் மாசு படிந்து இருக்கின்றது. அந்த புழுதி படிந்து இருக்கின்றது. வால்நிலா என்னும் தூசினால், வால்னா வெண்மைன்னு அர்த்தம். வெண்மையான நிலா என்கின்ற ஆடையினால், தூசுன்னா ஆடைன்னு அர்த்தம். அந்த ஆடையினால் அறத்துடைப்பவன் என அந்த அண்டமாகிய அதாவது அண்டம் பூமியெல்லாம் செம்புழுதி படிஞ்சிருக்கு. இப்போ அந்த செம்புழுதியெல்லாம் ஒரு துணியை வச்சு துடைக்கணும். அப்போ அந்த துணி எது அப்படின்னா அதுதான் நிலா. அப்போ அந்த துணியை வச்சு துடைப்பதற்காக ஒரு துணியை நாம் எடுத்துக்கொண்டு வருவதை போல ஆகாயத்தில் நிலா வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வர்ணனை வந்து கொடுக்குறாரு. தூசினால் அறத்துடைப்பவன் என, சந்திரன் வந்து தன் அந்த நிலா என்கின்ற
அந்த நிலவை எடுத்துக்கொண்டு அப்படியே துடைக்கின்றானாம். துடைக்கும் போது அந்த தூசி எல்லாம் போய்விடுகிறது அப்படின்ட்டு. அறத்துடைப்பவன் என அந்த தூசிகளை எல்லாம் நல்ல துடைத்து சுத்தமாக்குவதைப் போல மணி தொகுதி வீசும். மணினா முத்துக்கள், தொகுதினா குவியல்கள். முத்து குவியல்களை எல்லாம் கடற்கரைக்கு கொண்டு வந்து வீசக்கூடிய ஆழி கடல். அந்த கடலுக்குள் இக்கடலுக்குள் இருந்து வெண்மதி கடவுள் முளைத்தனன். வெண்மையான சந்திரன் என்கின்ற கடவுளானவன் இப்பொழுது முளைத்து வெளியே வருகின்றான். அதாவது சூரிய அஸ்தமனம், சந்திர உதயம், அந்த இதை இதில் சொல்கிறாங்க. அப்போ கடலுக்குள்ளே இருந்து இப்போ சந்திரன் வெளியே வருகின்றான். எதற்கு வருகின்றான்? அந்த பூமி முழுவதும் ஒரு புழுதி படிந்து, குதிரைகளால் ஏற்பட்ட புழுதி படிந்து இருக்கின்றது. அதை துடைப்பதற்காக, சந்திரன்கிற ஆடையினால் துடைப்பதற்காக அந்த சந்திரன் வெளியே இப்பொழுது வந்தான் அப்படின்ட்டு ஒரு வர்ணனை இதில் அழகா பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார். ஏன்னா ஒன்றை துடைக்கும் போது இன்னமும் இதில் என்னன்னா, சந்திரனைய ஆடை அப்படின்னு சொல்கிறாருன்னா, நாம் ஒன்று நல்லா துடைக்கணும் அப்படின்னா, சுத்தம் பண்ணணும்னா துணியில் லேசாக தண்ணியை லேசாக முக்கி அதுக்கப்புறம் துடைப்போம். சந்திரனில் ஒரு குளிர்ந்த ஒரு தண்ணீர் பெருக்கு இருக்கும். அதனாலையும் சந்திரனை ஒரு துணி அப்படின்னுட்டு இதில் சொல்கிறாப்புல. மணிவாசக பெருமான் தன்னுடைய இல்லத்தில் இறைவனுடைய திருவடியை நினைந்து இருக்கின்றார். நாளைய தினம் திரு ஆலவாய் நாயகனாகிய சொக்கநாத பெருமான் தன்னுடைய அடியாராகிய மணிவாசக பெருமானை மீண்டும் காப்பாற்றுவதற்காக அந்த மதுரையில் இருக்கக்கூடிய வைகை நதியினுடைய மண்ணை சுமந்து அவருக்கு அருள் செய்வார் என்ற நிகழ்ச்சியை காண்பதற்காக, அந்த நிகழ்ச்சியை காணும் பொருட்டு சூரியனானவன் கடலுக்குள் சென்று மறைந்தான். மேலும் ஊளையிடக்கூடிய கொடிய அந்த குதிரை கூட்டங்களெல்லாம் மதுரை மாநகரத்திற்கு வந்ததனால் எங்கு பார்த்தாலும் ஒரு புழுதியானது போர்க்கப்பட்டு இருக்கின்றது, புழுதி ஏற்பட்டு இருக்கின்றது. அந்த புழுதியானது சூரிய மண்டலம் வரைக்கும் சென்று சூரியனையும் மறைக்கின்றது. அந்த புழுதியினால் போர்க்கப்பட்ட புழுதி படிந்த உடலை உடைய சூரியன், அந்த புழுதியானது சூரியனையும் மறைத்து விடுகின்றது. அப்படி அந்த புழுதியினால் போர்க்கொண்ட அந்த தன்னுடைய உடம்பை கழுவுவதற்காக, கழுவி நாளைய தினம் சுத்தமாக இறைவன் செய்யக்கூடிய திருவிளையாடலை காண்பதற்காக, மீண்டும் நாளைய தினம் வர வேண்டும் என்பதற்காக அந்த சூரியனானவன், வெய்யோனாகிய சூரியனானவன் கடலுக்குள் சென்று குளித்தனன். அதாவது கடலுக்குள் சூரியன் மறைந்து விட்டான். சூரிய அஸ்தமனம் ஏற்பட்டு விடுகின்றது. மாலை பொழுது முடிந்து விடுகிறது. இரவு பொழுது வருகின்றது. சிவபெருமானினுடைய திருவிளையாடலின் காரணமாக அந்த வலிமையான குதிரை கூட்டங்கள் மதுரை மாநகரத்திற்கு வந்ததனால் எங்கும் எழுந்து ஏற்பட்ட அந்த செம்புழுதி என்கின்ற அந்த மாசில் இப்பொழுது அண்டமானது, இந்த பூமியானது மூழ்கி விடுகின்றது. அதாவது அண்டத்தை அந்த குதிரைகளால் ஏற்பட்ட செம்புழுதி இப்பொழுது எங்கும் மறைத்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட மாசில் மூழ்கிய இந்த அண்டத்தை துடைப்பதற்காக சந்திரன் கடலிலிருந்து தோன்றினான். வால்நிலா என்னும் வெண்மையான நிலவு என்னும் ஆடையினால், தூசினால் அந்த புழுதி அனைத்தையும் துடைப்பதற்காக அந்த முத்து குவியல்களெல்லாம் கரையில் கொண்டு வீசக்கூடிய அந்த கடலில் இருந்து வெண்மதி கடவுளாகிய சந்திரனானவன் கடலில் இருந்து இப்பொழுது முளைத்து வெளியே வந்தான். எதற்காக வெளியே வந்தான்? அந்த தூசிகளையெல்லாம் துடைப்பதற்காக இப்பொழுது சந்திரனானவன் வெளியே வந்தான். சந்திரனிடத்தில்
ஒரு குளிர்ச்சித்தன்மை ஈரப்பசை இருக்கும். அந்த ஈரப்பசையோடு கூடிய அந்த துணியினால் புழுதியை துடைப்பதற்காக சந்திரன் இப்பொழுது கடலுக்குள் இருந்து முளைத்து வெளியே வருகின்றான். சேய தாரகை வருணமா தீட்டியவானம் வேயதாரகை வருணமா தீட்டியவானம் ஆய ஏட்டினை இருள் எனும் அஞ்சனம் தடவி ஆயேட்டினை இருளெனும் அஞ்சனம் தடவி தூய வாழ்நிலா என்னும் வெண் தூசினால் துடைப்பான் தூய வாழ்விலா என்னும் வெண்தூசினால் துடைப்பான் பாய வேலையில் முளைத்தனன் பனிமதி கடவுள் பாய வேலையில் முளைத்தனன் பனிமதி கடவுள் இதுவும் ஒரு வர்ணனை தான். சேய அப்படின்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம். அண்மை சுட்டு சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அப்ப சேய்மை அப்படின்னா தொலைவுன்னு அர்த்தம். ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், தாரகைனா நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள்லாம் ஆகாயம்ங்கிற ஏடு, ஆகாயத்தை ஒரு அந்த எழுத்துக்களெல்லாம் எழுதக்கூடிய அந்த பனை ஓலை, அந்த பனை ஓலை மாதிரி கற்பனை பண்ணிக்கிடுங்க. வானம் ஆய ஏட்டினை. அப்போ ஆகாயம்ங்கிற அந்த ஏட்டில் அந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றது. அந்த நட்சத்திரங்கள் எப்படி இருக்குதாம்? எழுத்துக்களை தீட்டியதை போல இருக்கின்றதாம். வருணம் அப்படின்னா எழுத்துன்னு அர்த்தம். அந்த வர்ணமா தீட்டிய எழுத்துக்களை எழுதி வைக்கப்பட்ட அந்த வானமாகிய ஏடு. அதாவது வானமாகிய ஏட்டில் தொலைதூரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எழுத்துக்களை போன்று தீட்டப்பட்டிருக்கிறது. எழுத்துக்கள் போல எழுதப்பட்டிருக்கின்றது ஆகாயத்தில். இருள் எனும் அந்த காலத்தில் அந்த பனை ஓலையில் எழுதிட்டு அது சரியாக படிக்க முடியாது. பனை ஓலையில் அந்த இரும்பு கம்பி வச்சு எழுதுவாங்க. அதை ரொம்ப கூர்ந்து படிக்கணும். அதுக்காண்டி அது மேலே ஒரு கருப்பு மை தடவுவாங்க. கருப்பு மை தடவுனாங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும். டக்குன்னு ஈஸியாக படிக்கலாம். ரெண்டாவது, அந்த பனை ஓலையை பாதுகாப்பதற்காகவும் ஒரு எண்ணெயை தடவுவாங்க. பாதுகாப்பதற்கும் ஒரு எண்ணெயை தடவுவாங்க. நல்லா படிப்பதற்காகவும் ஒரு இது தடவுவாங்க. அதைத்தான் சொல்றாப்புல. இருள் எனும் அஞ்சனம் தடவி. அந்த ஏட்டில் உள்ளதை படிப்பதற்காக இருட்டு என்கின்ற மை, அஞ்சனம்னா மையின் அர்த்தம், மையை தடவி. அப்போ ஆகாயம் இதுவரைக்கும் நல்ல சூரியன் இருந்ததுனால வெளிச்சமாக இருந்துச்சு. இப்போ இருள் வந்ததுனால இருளை மை போன்று இருக்கின்றது. அப்போ அந்த ஏட்டில் எப்படி படிப்பதற்காக ஒரு மைய தடவுவோமோ அதுபோல இருள் எனும் அஞ்சனம் தடவி, இருள் என்கின்ற மையை தடவி தூய வாழ்நிலா என்னும் வெண் தூசினால் துடைப்பான். தூய்மையான வெண்மையான நிலவு என்கின்ற வெண்மையான ஆடை, தூசுன்னா ஆடைன்னு அர்த்தம். அந்த வெண்மையான தூசினால் அதை துடைப்பார்கள். அந்த மைய பூசிட்டு அதை நல்ல துணியை வச்சு துடைச்சிட்டாங்கன்னா நல்ல எழுத்துக்கள் நல்ல தெரியும். அதுபோல இந்த நிலவு என்கின்ற அந்த வெண்மையான ஆடையினால் அந்த ஏட்டை துடைப்பார்கள். பாய வேளையில் இவ்வாறு துடைப்பதற்காக பரந்த கடலில், வேலைனா கடல்னு அர்த்தம், பாயன பரந்த, அந்த மிகப்பெரிய பரப்புகளை உடைய அந்த கடலிலிருந்து பனிமதி கடவுள் முளைத்தனன். அந்த பனித்தன்மை, ஒரு குளிர்ச்சித்தன்மை உடைய மதிக்கடவுளாகிய சந்திரன் ஆனவன் இப்பொழுது கடலிலிருந்து வெளியே வந்தான், முளைத்து வெளியே வந்தான். அந்த சந்திரனில் ஒரு குளிர்ச்சித்தன்மை இருக்கும், ஒரு தண்ணீர் தன்மை இருக்குங்கிறதுனால தான் பனிமதி கடவுள். அந்த துணியை நாம் ஒரு லேசாக ஒரு தண்ணியில் லேசாக நனைச்சி ஒன்றை துடைப்போம். அதுபோல் இந்த சந்திரன்லேயும் ஒரு பனித்தன்மை, ஒரு குளிர்ச்சித்தன்மை இருக்கிறதுனால அதை ஒரு
ஒரு துணியாக கற்பனை செய்து கொண்டு அந்த சந்திரனை கொண்டு இந்த ஆகாயத்தை அப்படியே துடைப்பதற்காக அந்த சந்திரன் இப்பொழுது ஆகாயத்திலிருந்து வெளியே வந்தான் அப்படின்னு, கடலிலிருந்து வெளியே வந்தான் அந்த சந்திரன் அப்படிங்கிறத ஒரு வர்ணனையாக சொல்றாங்க. அப்போ நட்சத்திரங்கள் எழுத்து, இதெல்லாம் தீட்டப்பட்ட வானமானது ஏடு. அந்த ஏட்டில் பூசக்கூடிய அந்த மைய தான் இருள். அந்த ஏட்டை துடைப்பதற்காக ஒரு துணி தான் சந்திரன் அப்படின்னுட்டு இந்த இயற்கையவே ஒரு அருமையான வர்ணனையாக கூறுகின்றார். கள்வொழுக்கு தார் மீனவன் கடிமனை புகுந்த கள்வொழுக்கு தார் மீனவன் கடிமனை புகுந்த கொள்ளுவப்பரி நள்ளிருள் போது எய்த பிள்ளையாகிய முடிப்பிரான் விளையாட்டால் உள்ளவாறு தம்படிவு எடுத்து ஒன்றோடு ஒன்று உசாவும் உள்ளவாறு தம்படிவு எடுத்து ஒன்றோடு ஒன்று உசாவும். கள் அப்படின்னா தேன் அர்த்தம். தேன் ஒழுகக்கூடிய தார்ண மாலை, அந்த வேப்ப மாலையை அணிந்த பெரும் பாண்டிய மன்னன். மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னனுக்குரிய மாலை வேப்ப மாலை. என்ன, அந்த வேப்ப மாலையை அணிந்த பாண்டிய மன்னன். வேப்பம்பூவும் ஒரு நல்ல ஒரு மூலிகை பொருள். அந்த காலத்தில் பொங்கல் அன்னைக்கெல்லாம் வேப்பம்பூ பாயாசத்தில் எப்போ செஞ்சாலும் போடுவாங்க. இப்போ தான் அந்த பழக்கமே இல்லாமல் போச்சு. நிறைய ஊர்களில் வேப்பம்பூ விற்பனையே ஆகும். காஞ்ச வேப்பம்பூவை விற்பனை பண்ணுவாங்க. இப்போ மெட்ராஸில் விற்கிறாங்க, மயிலாப்பூரில் எல்லாம் கிடைக்கும் அந்த வேப்பம்பூ. அந்த வேப்பம்பூவை சேகரித்து வச்சு வீட்டில் என்னைக்கு சுகரே வராது. சுகருக்கு கண்ட்ரோலு அதுலேயே ஒரு மருந்தை போட்டுருந்தாங்க, வேப்பம்பூவை போட்டுருந்தாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பாயாசம் குடித்தாலும் சுகர் எகிராது. அதில் தான் வேப்பம்பூவை போட்டுருந்தாங்களே. எதனாலெல்லாம் பிரச்சனை வருமோ அதில் சில பொருட்களை அவங்க சேர்க்கும்போது அதனால் உள்ள பிரச்சனை நமக்கு வராது. அப்படி ஒவ்வொன்றும் மருத்துவ ரீதியாகவே செஞ்சிட்டு இருந்தாங்க. அது அப்படிப்பட்ட அந்த வேப்பம்பூ மாலையை தேன் ஒழுகக்கூடிய வேப்பம்பூ மாலையை அணிந்திருக்கக்கூடிய பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னனினுடைய காவல் மிகுந்த அந்த குதிரை லாயத்துக்குள் இந்த குதிரைகளெல்லாம் புகுந்தது. கடிமனை அப்படின்னா, கடினா காவல் மிகுந்தன்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அந்த கடிங்கிறது உரிச்சொல் தொடர், இடத்துக்கு தகுந்தாப்புல அதுக்கு பொருள் எடுத்துக்கிடணும். இப்போ கடிமனைனா காவல் மிகுந்த மனைன்னு எடுக்கணும். கடிமலர் அப்படின்னா வாசனை மிகுந்த மலர்னு அர்த்தம் எடுக்கணும். அப்படி இடத்துக்கு தகுந்தாப்புல அதற்கு பொருள் எடுக்கணும் அந்த கடிங்கிற வார்த்தைக்கு. அந்த காவல் மிகுந்த மனைனா இங்கே குதிரை லாயம்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அந்த குதிரை லாயத்துக்குள் வீரர்கள் எல்லாம் இந்த குதிரைகளை புகுவித்து கட்டி வச்சிருக்காங்க. புள்ளுவப்பரி, அந்த குதிரைகள் எப்படிப்பட்டது? வஞ்சனை மிகுந்த குதிரைகள். ஏன்னா ரொம்ப மிருகங்கள்லேயே வஞ்சனையும் அறிவும் கூடுனது நரிதான். அந்த நரியத்தான் இப்போ குதிரையாக மாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால தான் புள்ளுவப்பரி அப்படின்னு போட்டிருக்காங்க. புள்ளுவம் அப்படின்னா வஞ்சகம்னு அர்த்தம். அந்த வஞ்சகமும் அறிவும் நிறைந்த அந்த குதிரைகள் எல்லாம் நள்ளிருள் போது எய்த ராத்திரி பொழுது, இப்பொழுது நடுராத்திரி நேரம் சேர்ந்து விட்டது. பிள்ளையாகிய மதிமுடிப்பிரான், அந்த 15 நாள் தேயும், 15 நாள் வளரும்.
அப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடைய பிள்ளைத்தன்மையை உடைய அந்த சந்திரனை தலையில் சூடி இருக்கக்கூடிய பிரான் யாரு? சொக்கநாத பெருமான். அப்ப பிள்ளையாகிய மதிமுடி பிரான்னா சொக்கநாத பெருமான் அர்த்தம். அந்த பெருமான் இப்போ மீண்டும் ஒரு விளையாட்டை விளையாட நினைக்கிறார். அவருடைய விளையாட்டால், அந்த சொக்கநாத பெருமானினுடைய திருவிளையாட்டால் இந்த குதிரைகளெல்லாம் தங்களுக்குள்ள உண்மை உருவத்தை அடைந்து விடுகிறது, நரியாக மாறிவிடுகிறது. உள்ளவாறு தம் வடிவு எடுத்து, அது முதல்ல எப்படி நரியா இருந்துச்சோ அந்த வடிவத்தை இப்பொழுது அந்த குதிரைகளெல்லாம் எடுத்து மாறி விடுகிறது. சுவாமி அதுகளுக்கு முதல்ல எப்படி இருந்துச்சோ அந்த உருவத்தை கொடுத்துருதார். இப்போ நரிகளெல்லாம் அந்த ஒன்னோட ஒன்று உரையாட ஆரம்பிக்கின்றது, தங்களுக்குள் பேசிக்கொள்கிறது. அந்த குதிரையிலாயத்தில் இருக்கக்கூடிய நரிகளெல்லாம் சுவாமி முதல் நாள் அதை எல்லாத்தையும் குதிரையா மாத்தினாரு. இப்போ அதை பூரா நரியாக, ராத்திரி இரவு பொழுதுல நரியாக மாற்றி விடுகின்றார் சொக்கநாத பெருமான். இரவு நேரம் வந்தது என்பதை பரஞ்சோதி முனிவர் அழகாக வர்ணித்து கொண்டு வருகின்றார். தொலைதூரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எழுத்துக்கள் தீட்டப்பட்ட ஆகாயம் என்கின்ற ஏட்டை போல இருக்கின்றது. அந்த ஏட்டில் உள்ள எழுத்துக்களை படிப்பதற்கும் அந்த எழுத்துக்களை பாதுகாப்பதற்கும் அதில் ஒரு மை தடவுவார்கள். இருள் என்கின்ற அந்த அஞ்சனத்தை, அந்த மையை தடவி அந்த ஏட்டை படிக்கும் பொழுது அது இன்னும் நன்கு நமக்கு தெரியும். மேலும் அந்த ஏட்டை பாதுகாப்பதற்கும் ஒரு எண்ணெய் போன்ற ஒன்றை தடவுவார்கள். அதை இருள் என்கின்ற அஞ்சனத்தை அந்த ஏட்டில், ஆகாயமாகிய ஏட்டில் தடவி அதை துடைப்பார்கள். ஈரம் படிந்த துணியால் துடைப்பார்கள். அந்த ஈரம் படிந்த துணிதான் சந்திரன். தூய்மையான வெண்மையான நிலா என்கின்ற வெண்மையான அந்த ஆடையினால் அந்த ஆகாயமாகிய ஏட்டை துடைக்கும் பொருட்டு அந்த சந்திரனானவன் கடலிலிருந்து முளைத்து வந்தான். அந்த கடல் எப்படிப்பட்டது? மிகப்பெரிய பரப்பை உடைய அந்த கடலிலிருந்து அந்த நீர்த்தன்மை உடைய, பனித்தன்மை உடைய, ஈரத்தன்மை உடைய சந்திரனாகிய கடவுளானவன் அந்த கடலிலிருந்து இப்பொழுது முளைத்து வெளியே வருகின்றான். அதாவது இரவு நேரம் வந்து சேர்ந்தது என்று பரஞ்சோதி முனிவர் அழகாக வர்ணிக்கின்றார். தேன் ஒழுகக்கூடிய வேப்பம்பூ மாலையை கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய மீனவனாகிய பாண்டிய மன்னனினுடைய காவல் மிகுந்த மனையாகிய அந்த குதிரைலாயத்துக்குள் புகுந்து கெட்டப்பட்டு இருக்கக்கூடிய வஞ்சகத்தன்மை உடைய அந்த குதிரைகளெல்லாம், ஏனென்றால் அந்த குதிரைகளெல்லாம் நேற்றைய தினம் நரிகளாக இருந்தது, இன்றைய தினம் அவைகள் குதிரைகளாக மாறி இருக்கின்றது. அந்த நரி என்பது வஞ்சகத்தன்மையும் அறிவும் மிகுந்த ஒரு மிருகம். ஆகையினால் இந்த குதிரையை புள்ளுவப்பரி என்று கூறுகின்றார். வஞ்சனை மிகுந்த அந்த குதிரைகள் எல்லாம் அந்த லாயத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நள்ளிருள் பொழுது, இரவு 12 மணி என்கின்ற அந்த நேரமானது இப்பொழுது வந்து சேர்ந்து விடுகிறது. நல்ல இருட்டு பொழுது, நடு இருள் இப்பொழுது வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைத்தன்மை உடைய, அதாவது தேஞ்சு இருக்கும்போது அதை குழந்தைன்னு சொல்லுவாங்க இந்த சந்திரனை. அப்படிப்பட்ட அந்த பிள்ளைத்தன்மை உடைய, தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடிய தன்மையை உடைய அந்த சந்திரனை தன்னுடைய முடியில் சூடியிருக்கக்கூடிய பிரானாகிய சொக்கநாத பெருமானினுடைய திருவிளையாடலின் காரணமாக அந்த குதிரைகளெல்லாம் அவைகளுக்கு உரிய அந்த நரி என்கின்ற உருவத்தை இப்பொழுது அவைகள் பெற்று விடுகின்றது. அந்த குதிரைகளெல்லாம் இப்பொழுது நரியாக மாறிவிடுகிறது.
அந்த நரிகளெல்லாம் இப்பொழுது தங்களுக்குள் உரையாட பேசிக்கொண்டு இருக்க ஆரம்பிக்கின்றது. உசாவும் அப்படின்னா உரையாடுதல், பேசுதல் அப்படின்னு அர்த்தம். ஒன்றோடு ஒன்று உசாவும். நரிகள் இப்பொழுது தங்களுக்குள் பேசிக்கொள்கிறது. சங்கின் ஓசையும் பிணப்பறை ஓசையும் சரிந்த சங்கின் ஓசையும் பிணப்பறை ஓசையும் சரிந்த மங்குல் ஓதியர் அழுகுரல் ஓசையும் வடம் தாழ் மங்குல் ஓதிய அழுகுரல் ஓசையும் வடம் தாழ் பொங்கை சேப்புற கையெறி ஓசையும் குளிர பொங்கை சேப்புற கையெறி ஓசையும் குளிர எங்கும் நாம் செவி பருகுவம் இன்னமுது என எங்கும் நாம் செவி பருகுவோம் இன்னமுது என்ன. இந்த நரி காட்டுல இருக்கும்போது எப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. காடுங்கிறதுல தான் வந்து பிணத்தெல்லாம் எரிக்கக்கூடிய சுடுகாடெல்லாம் இருக்கும் காட்டுக்குள்ள. என்ன, அந்த காட்டுக்குள்ள தான் இந்த நரிகளெல்லாம் இருக்குது. அப்போ சங்கின் ஓசையும், பிணத்தை கொண்டு வரும்போது சங்கு ஊதிக்கிட்டு வருவாங்க. அந்த சங்கு ஓசைகளை எல்லாம் இந்த நரிகள் கேட்கும். ஆகா, ஒரு பிணம் வருது அப்படின்ட்டு அதுக்கு நினைக்குமா. அதான் சங்கின் ஓசையும். பிணப்பறை ஓசையும், பிணத்தை சுடுகாட்டுக்கு கொண்டு வரும்போது ஒரு பறக்கொட்டு வாசிச்சுக்கிட்டு வருவாங்க. அந்த பறக்கொட்டு ஓசையையும் இந்த நரிகள் கேட்டிருக்குது. சரிந்த மங்குல் ஓதியர் அழுகுரல் ஓசையும், சரிந்த மேகம் போன்ற, மங்குல்னா இங்க மேகம்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். மேகம், கரிய மேகத்தை போன்ற அந்த தலை கூந்தலை உடைய பெண்கள். ஓதினா தலை கூந்தல்னு அர்த்தம். ஓதியர் அப்படின்னா தலை கூந்தலை உடைய பெண்கள். அந்த பெண்கள் அழக்கூடிய ஓசையும் அதுக கேட்டிருக்கு. என்ன, ஏன்னா சில இதில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மயானத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு சில ஜாதிகளில் இருக்குது. என்ன, அந்த மயானத்துக்கு வரைக்கும் வந்து அழுவாங்க அவங்க. என்ன, சில இதுகளில் வீட்டோடு நின்றுக்கிடுவாங்க. இன்றைக்கும் மயானத்து வரைக்கும் சில ஜாதிகளில் பெண்கள் வந்து போகத்தான் செய்தாங்க அந்த இது. அப்போ அந்த சரிந்த மேகம் போன்ற கருமையான கூந்தலை உடைய பெண்கள் எல்லாரும் அழக்கூடிய அந்த குரல் ஓசையையும் இந்த நரிகள்லாம் காட்டுக்குள்ள கேட்டிருக்கு. இதை வந்து இன்னொரு இதாக எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பேய்கள் காட்டுக்குள்ள அந்த சுடுகாட்டில் வந்து பேய்கள்லாம் ராத்திரி அழும் பார்த்தீங்களா, அந்த ஓசையாகவும் இதில் வந்து சொல்றாங்க. வடம் தாழ் கொங்கை சேப்புற கையெறி ஓசையும். முத்து மாலைகள், வடம்னா முத்து மாலைகள், முத்து மாலைகளை எல்லாம் அணிந்த அந்த மார்பகங்கள் சிவக்குமாறு கையினால் மார்பில் அடித்து கொண்டு அந்த பேய்களெல்லாம் அந்த காட்டுக்குள்ள அடித்து அழுமம். என்ன, அந்த அந்த ஓசையையும் இந்த நரிகள்லாம் கேட்டிருக்கு. என்ன, அதாவது முத்து மாலைகளை அணிந்து கொண்டு மார்பகங்கள் சிவக்குமாறு கையால் அந்த மார்பகத்தில் அடித்து அழக்கூடிய அந்த பேய்கள் அழக்கூடிய ஓசையையும் இந்த நரிகள் கேட்டிருக்கின்றது. குளிர எங்கும் நாம் செவி பருகுவம் இன்னமுது என. இந்த சப்தம் எல்லாம் நம்ம காது குளிர ராத்திரி நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் இந்த காட்டுக்குள்ள நம்முடைய காதுக்குள்ள இந்த சத்தமெல்லாம் கேட்கும். இந்த சத்தமெல்லாம் நமக்கு காதுக்கு எப்படி இருக்குமா, அந்த நரிக்கு அமுதம் காதுக்குள்ள பாஞ்சது மாதிரி இருக்கும். நரிகள்லாம் பேசுது. இந்த குதிரலாயத்தில் ஒரு சத்தத்தையும் காணோம். ராத்திரிக்கு கும்மிருட்டா இருக்கு, ஒரு சத்தத்தையும் காணோம். நாம காட்டுக்குள்ள எப்படிப்பட்ட ஓசைகளை எல்லாம் கேட்டோம். இந்த சங்கு ஓசை, பிணத்தை கொண்டு வரக்கூடிய பறக்கொட்டு ஓசை, பெண்கள் அழக்கூடிய ஓசை, பேய்களெல்லாம் மார்பில் அடித்து அழக்கூடிய ஓசை, இதெல்லாம் நம்ம காதுக்குள்ள ஒரு இனிமையான அமுதம் போல கேட்டு அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தோமே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அந்த நரிகள் எல்லாம் பேசிக்கொள்கிறது.
வாம்பரே திரள் ஆகி நாம் மனிதரை சுமந்து பாம்பரே திரளாகினாம் மனிதரை சுமந்து தாம்பு சங்கிலி தொடக்குண்டு மத்திகை தாக்க காப்பு தங்கி தொடர்ந்து மத்தியை காக்க ஏம்பல் உற்றனம் பகலெல்லாம் இப்பொழுது ஈண்டு ஏமல் ஒற்றனம் பகலெல்லாம் எப்பொழுது ஈண்டு நாம் படைத்தனம் நம்புரு நம்பிதி வளத்தால் நாம் படைத்த நம்மொரு நம்பிதி வளர்த்தார் இப்போ பகல்ல இன்னைக்கு நாம வாம் பரித்திரள் ஆகி தாவி செல்லக்கூடிய குதிரை கூட்டமாக நாம பகல்ல இப்ப இருந்தோம். இப்ப நிறையா மாறிட்டு ராத்திரி பொழுதுல நிறையா மாறி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசுது. என்ன இப்படிலாம் காட்டுக்குள்ள நம்ம இருந்தோமே, இந்த மாதிரி சப்தங்களை எல்லாம் கேட்டுட்டு அது நமக்கு காதுக்குள்ள அமுதம் போல பாய்ந்து கொண்டு இருந்ததேன்னுட்டு அந்த நரி கூட்டங்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறது. பகல்ல நாம இன்னைக்கு எப்படி இருந்தோம்? தாவி சொல்லக்கூடிய குதிரை கூட்டங்களாக நாம இருந்தோம். நாம் மனிதரை சுமந்து மனிதர்களை முதுகுல சுமந்து கொண்டு வந்தோம். யாரு? சிவகணங்களை சிவபூதங்களை எல்லாம் நாம சுமந்து கொண்டு வந்தோம். தாம்பு சங்கிலி தொடக்குண்டு. என்ன? தாம்புனா கயிறு, சங்கிலி. இதழ் கயிறுனாலையும் சங்கிலியினாலையும் நம்முடைய உடம்பை கெட்டி கூட்டிட்டு வந்தாங்க. சங்கிலியை போட்டு தொடக்குண்டுன்னா கெட்டப்பட்டுன்னு அர்த்தம். கயிறனால் கட்டப்பட்டு நம்மளை அழைச்சிட்டு வந்தாங்க. சங்கிலிகளால் கட்டப்பட்டு நம்மை அழைத்து வந்தார்கள். தொடக்குண்டு மத்திகை தாக்க. மத்திகைனா சவுக்கு, கையில் ஒரு சவுக்கு கம்பை வச்சுக்கிட்டு நம்மளை அடித்து அடித்து இழுத்துட்டு வந்தாங்க பகலில் அப்படின்ட்டு அந்த நரிகள்லாம் பேசுது. காட்டுக்குள்ளே நம்மளை யாரையாவது அடிக்க முடியுமா? நம்ம பெரிய கூட்டமாலாம் இருப்போம். நம்மளை இந்த சிவபூதங்கள் சிவகணங்கள்லாம் கையில் ஒரு சவுக்கு கம்பை வேற வச்சு நம்மளை அடிச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏம்பல் உற்றனம் பகல் எல்லாம். ஏம்பல்னா வருத்தம். இதனால் நாம் எல்லாரும் பகல் பொழுது முழுவதும் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம். கைத்தினால் கட்டிட்டாங்க, சங்கிலியினால் கட்டிட்டாங்க, சவுக்க வச்சு அடித்து வேற இழுத்து வந்தாங்க. இதனால் நாம் எல்லாம் பகல் நேரத்தில் மிகவும் துன்பப்பட்டு விட்டோம். இப்பொழுது ஈண்டு நம்புரு நாம் படைத்தனம் நம் விதி வளர்த்தார். நமக்கு ஒரு நல்ல விதி இருக்கு, நல்ல வினை. நாம் ஏதோ ஒரு நல்வினை செஞ்சிருக்கிறோம். அந்த நல்வினையின் காரணமாக நம் விதி வளர்த்தால்னா நம்முடைய நல்வினையின் வலிமையினால், வளர்த்தால்னா வலிமையினால் அப்படின்னு அர்த்தம். விதினா நல்ல விதின்னு அர்த்தம். நம்முடைய நல்ல விதியின் வலிமையினால் இன்னைக்கு ராத்திரி இப்போ நம்ம நம்முடைய ஒரிஜினல் உருவம், உண்மையான உருவம் நமக்கு கிடைத்து விட்டது. நம்புரு நாம் படைத்தனம் அப்படின்னா இறைவன் நமக்கு படைத்து தந்திருக்கின்றான். அந்த சொக்கநாத பெருமான் நமக்கு நம்முடைய நரி உருவத்தை நமக்கு தந்து விட்டான். இது எது? நம்முடைய நல்ல விதி. நம்ம ஏதோ ஒரு நல்ல விதி செஞ்சிருந்ததுனால இப்ப எல்லாம் நம்ம நரி ஆயிட்டோம் அப்படின்னுட்டு இந்த நரிகளெல்லாம் தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருக்கின்றன. சொக்கநாத பெருமான் திருவருளால் குதிரை லாயத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறிவிடுகிறது. அந்த நரிகள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறது. நாம் காட்டுக்குள் சங்கு இறந்தவர்களுக்காக ஊதப்படக்கூடிய சங்கு ஓசையை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம். பிணத்தை கொண்டு வரும் பொழுது பறை கொட்டு வாசிப்பார்கள், அந்த ஓசையை கேட்டு மகிழ்ந்து இருந்தோம். சரிந்த மேகம் போன்ற கரிய கூந்தலை உடைய பெண்கள் அழக்கூடிய குரல் ஓசையை கேட்டு மகிழ்ந்து இருந்தோம். காட்டுக்குள் சுடுகாட்டுக்குள் அந்த பிணத்தை கொண்டு வரும்போது பெண்களெல்லாம் அழக்கூடிய ஓசையை கேட்டு மகிழ்ந்து இருந்தோம். முத்து மாலைகள் அணிந்திருக்கக்கூடிய அந்த மார்பகங்கள் சிவப்பு அடையுமாறு
கையால் மார்பில் அடித்து கொண்டு பேய் கூட்டங்களெல்லாம் அழுது கொண்டிருக்கக்கூடிய ஓசையை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த சப்தங்களெல்லாம் இரவு பொழுதிலும் பகல் பொழுதிலும் நம்முடைய காதுக்குள் குளிர்ச்சி ஏற்படுமாறு நம்முடைய செவி இந்த சப்தத்தை இனிமையான அமுதை போல பருகி கொண்டு நாம் காட்டுக்குள் மிகவும் சுதந்திரமாக இருந்தோம். இந்த பகல் பொழுதில் தாவி செல்லக்கூடிய குதிரை கூட்டமாக நாம் ஆகிவிட்டோம். நாம் மனிதர்களை சுமந்து கொண்டு வந்தோம். மனிதர்களை சுமந்ததனால் முதுகுவலி ஏற்பட்டு இருக்கின்றது. மேலும் நம்மை அந்த மனிதர்கள், அந்த சிவகணங்கள் சிவபூதங்கள் எல்லாம் கயிறுகளினால் கட்டப்பட்டும் சங்கிலிகளால் கட்டப்பட்டும் அழைத்து வந்தார்கள். மேலும் கையில் சவுக்கு கம்பை வைத்து கொண்டு, மத்திகை என்ற சவுக்கு கம்பை வைத்து கொண்டு நம்மை தாக்கி கொண்டு அழைத்து வந்தார்கள். இவற்றின் காரணமாக பகல் பொழுது எல்லாம் நாம் மிகுந்த துன்பத்தை அடைந்தோம். இப்பொழுது நமக்கு ஒரு நல்ல விதி இருந்ததனால், விதியினுடைய வலிமையினால் இந்த இரவு பொழுதில் நாம் எல்லோரும் நம்முடைய அந்த பழைய உருவமாகிய நரி உருவத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அந்த சொக்கநாத பெருமான் நமக்கு நரி உருவத்தை படைத்து தந்திருக்கின்றான் என்று அந்த குதிரைகளெல்லாம் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறது. அந்த நரிகளெல்லாம் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறது. கானகம் தனில் ஒழுகும் நாள் முதல் இந்த கவலை, கானகம் தனில் ஒழுகும் நாள் முதல் இந்த கவலை, ஆன துன்பம் நாம் அறிந்திலம் இன்னமும் ஆர்த்த, ஆன துன்பம் நாம் அறிந்திலம் இன்னமும் ஆர்த்த, மானவன் தொடர் வடுக்களும் மத்திகை தழும்போம், மானவன் தொடர் வடுக்களும் மத்திகை தழும்போம், போன அன்று இனி புலருமுன் போவதே கருமம், போன அன்று இனி புலருமுன் போவதே கருமம். கானகம் அப்படின்னா காடு. காட்டில் நாம் வாழக்கூடிய நாளில் இன்னைக்கு வரைக்கும், நேற்றைய தினம் வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த துன்பமும் நமக்கு கிடையாது. நாம் ஏதாவது ஒரு நாள் கவலை அடைந்திருக்கோமா, ஏதாவது ஒரு நாள் துன்பம் அடைந்திருக்கோமா? ஒன்றும் கிடையாது. காட்டில் நம்ம வாட்டு சுதந்திரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோன்னு அந்த நரிகளெல்லாம் பேசிக்கொள்கிறது. இன்னமும் ஆர்த்த மான வன்தொடர் வடுக்களும், இன்னமும் நம்மை கட்டிய மிகப்பெரிய அந்த சங்கிலியால் கட்டப்பட்ட வடுக்கள், அந்த வடுக்கள் எல்லாம் இன்னும் முதுகில் அங்கங்கெல்லாம் இருக்கு. எங்கெல்லாம் கயிறுனாலையும் சங்கிலியினாலையும் நம்மளை கட்டுனாங்களோ அதனால் ஒரு வடு ஏற்பட்டிருக்கு. அங்கங்கே புண்ணு மாதிரி வடு ஏற்பட்டிருக்கு. அந்த வடுக்கள் எல்லாம் இன்னும் அது ஆறாமல் இருக்கின்றது. மத்திகை தழும்பு, சவுக்கை வச்சு நம்மளை அடித்தாங்க. அந்த சவுக்கை வச்சு அடித்ததுனால ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்கு. அந்த தழும்பும் போன அன்று இதுவரைக்கும் அந்த சவுக்கு அடிப்பட்ட அந்த தழும்பும் நம்ம உடம்பை விட்டு போகலை. எங்கே பார்த்தாலும் சவுக்கு அடி வாங்கின தழும்பு, கயிறுனால் கட்டின அந்த தழும்பு, சங்கிலியால் கட்டப்பட்ட தழும்பு, இதுதான் நம்ம உடம்பு பூரா இருக்குது. இனி புலரும் முன் போவதே கர்மம். இனிமேல் காலை பொழுது புலருவதற்கு முன்னால் இந்த இடத்தை விட்டு நாம் கிளம்பி போயிடணும். அதுதான் நம்முடைய முதல் கடமை அப்படின்னு அந்த நரிகளெல்லாம் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறது. உள்ளம் ஆற நாம் தின்பதற்கு ஊன் சரிந்து ஒழுகும், உள்ளம் ஆற நாம் தின்பதற்கு ஊன் சரிந்து ஒழுகும், நொல்லை நாகு இல நந்து இல நுழைந்து அழை ஒதுங்கும், நொல்லை நாகு இல நந்து இல நுழைந்து அழை ஒதுங்கும், கள்ள நீள் கவைக்கால் எண்டும் இல இனி கடலை, கள்ள நீர்கவை கால் என்றும் இல இனி கடலை, கொள்ளினோடு
பைம்பயறு புல் கொள்வதை அடாதால் கொள்ளினோடு பைம்பயறு புல் கொள்வதை அடாதால் உள்ளம் ஆற நாம் தின்பதற்கு. உள்ளம்னா உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுமாறு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். உள்ளம்ங்கிறத வயிறு அப்படின்னுட்டு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். வயிற்றுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், வயிற்றுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா உள்ளம் மகிழ்ச்சிரும் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் வயிறுன்னு எடுத்துக்கிடலாம். நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையுமாறு, வயிறு மகிழ்ச்சி அடையுமாறு நாம் தின்பதற்கு இந்த குதிரலாயத்தில் ஒன்றுமே இல்லை. நாம் எதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் காட்டுக்குள்ள? ஊன் சரிந்து ஒழுகும் நொல்லை நாகு இல்லை. அந்த நாகு அப்படின்னா நத்தைன்னு அர்த்தம். நொல்லை அப்படின்னா குருடுன்னு அர்த்தம். என்ன நத்தை, குருட்டு நத்தை இல்லை. இந்த நத்தை வந்து ஓட்டுக்குள்ளே தன்னை வந்து ஏதாவது பகைவர்கள் வந்தால் தன்னை ஓட்டுக்குள்ளே அப்படியே நுழைச்சிக்கிடும். அதுக்கு கண்ணு தெரியாது. அதுக்கப்புறம் ஓட்டுக்குள்ளே போயிட்டுன்னா இருட்டு தான் தெரியும். அதனால் அதுக்கு கண்ணு இருந்தும் குருட்டு நத்தை அப்படிம்பாங்க. நல்ல இந்த குருடர்களை கூட பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க நொல்லக்கண்ணு அப்படிம்பாங்க. அவன் ஒரு நொல்லக்கண்ணு அப்படிம்பாங்க பேச்சு வழக்கில். நொல்லைன்னா குருடுன்னு அர்த்தம். அப்போ தன்னை ஓட்டுக்குள் அந்த நத்தை அடைக்கும் பொழுது அது குருட்டுத்தன்மையை அடைந்து விடுகிறது. அப்படி நாம் ஆனால் உள்ளே வந்து சதை இருக்கும், நத்தைக்குள்ளே சதை. நாம் இந்த நத்தையெல்லாம் காட்டுக்குள்ளே சாப்பிடுவோமே, அந்த நத்தை ஊன் சரிந்து ஒழுகும், ஊன் மிகுந்து இருக்கக்கூடிய அந்த குருட்டு நத்தை இந்த குதிரலாயத்தில் ஏதாவது கிடைக்குமா? ஒன்றுமே கிடையாது இந்த குதிரலாயத்தில் அப்படின்னு சொல்லி அவைகள் காட்டில் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இதால் நமக்கு சாப்பிட்டு பழக்கம், நம்ம எப்படி இந்த இதில் இருக்க முடியும் அப்படின்ட்டு அவைகள் தங்களுக்குள் பேசி கொள்கிறது. நந்து இலை, நந்துன்னா சங்கு. சங்கும் ஒரு உயிர். அந்த சங்கையும் இந்த நரிகள் சாப்பிடும். சங்குக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரை, அந்த சதைப்பிண்டத்தை எல்லாம் சாப்பிடும். நந்து இலை, அந்த உயிருள்ள சதைப்பிண்டத்தை உடைய சங்குகளும் இல்லை, சங்குகளையும் நாம் சாப்பிடுவோமே, இந்த குதிரலாயத்தில் நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா? நுழைந்து அலை ஒதுங்கும் கள்ள. நண்டுகளும் ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே தன்னுடைய அந்த வலைக்குள்ளே போய் ஒதுங்க உள்ள நுழைஞ்சு தன்னை காப்பாற்றி கொள்ளும். அதுவும் ஒரு கள்ளத்தன்மை தானே அப்படிங்கிற மாதிரி அந்த கள்ளத்தன்மை உடைய அந்த நண்டு. நெண்டு அப்படின்னா நண்டுன்னு அர்த்தம். நண்டுக்கு நெண்டுன்னு ஒரு பேர் உண்டு. அந்த நண்டு எப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடையது? ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா அலை அப்படின்னா நண்டு வலை, அந்த நண்டு வலைக்குள் தன்னை நுழைத்து கொண்டு அதுக்குள்ளே போய் ஒதுங்கி கொண்டு தன்னை மறைத்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு கள்ளத்தன்மை உடைய அந்த நண்டு. அந்த நண்டு எப்படி இருக்கும்? பிளவுபட்ட நீண்ட கால்களை உடையதாக இருக்கும். நீள் அப்படின்னா நீண்ட, கவைனா பிளவுன்னு அர்த்தம். அப்போ நீண்ட பிளவுபட்ட கால்களை உடைய நண்டுகளும் நமக்கு கிடைக்க மாட்டுக்கு. அப்போ இந்த நரிகள் நண்டுகள் கிடைச்சாலும் நண்டையும் சாப்பிடும், விருப்பமாக சாப்பிடும். அந்த நண்டு ஒரு இடத்துல ஒதுங்கக்கூடிய அலையை பார்த்துச்சுன்னா அந்த அலையை தோண்டி நண்டை சாப்பிடும் நரி. இந்த குதிரலாயத்துக்குள்ள நண்டு கிடைக்குமா, நத்தை கிடைக்குமா, சங்கு கிடைக்குமா நமக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த குதிரலாயத்தில் இனிமேல் நமக்கு என்ன சாப்பாடு கொடுக்க போகிறாங்க? இனிமேல் நமக்கு என்ன கொடுப்பாங்க? கடலை, கொள்ளு, குதிரைக்கு கொடுக்கக்கூடிய கொள்ளு, பைம்பயிறு, பச்சைப்பயிறு, புல்லு, இதுதான் நமக்கு இனிமேல் சாப்பாடாக கிடைக்கும். நம்ம விரும்பிய நத்தை, அந்த சங்கு, நண்டு இதெல்லாம் நமக்கு சாப்பாடாக கிடைக்குமா? இந்த குதிரலாயத்துக்குள்ளே இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா? குதிரைக்கு என்ன கொடுப்பாங்களோ அந்த சாப்பாடு தான் நமக்கு கிடைக்கும். இனி நம்ம இங்கேயே இருந்தோம்னா கடலையை சாப்பிடணும், கொள்ளை சாப்பிடணும், பச்சை பயிரை சாப்பிடணும், புல்லை சாப்பிடணும். இதுதான் நமக்கு சாப்பாடாக கிடைக்க போகுது. இது நமக்கு பொருந்தாது. இந்த சாப்பாடு நமக்கு பொருந்தாது. பயறு புல் கொள்வதை அப்படின்னா தின்பது அடாதால். இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியுமா? நான் அந்த நரி நான் வெஜிடேரியன், குதிரை வெஜிடேரியன்.
குதிரை வந்து சைவம், நரி வந்து அசைவம் அப்படிங்கிறது. கொள்வதை இதையெல்லாம் தின்பது அடாதால் நமக்கு பொருந்தாது அப்படின்னு அந்த நரிகளெல்லாம் தங்களுக்குள் இவ்வாறு பேசிக்கொள்கிறது. அந்த நரிகளெல்லாம் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறது. காட்டில் நாம் வாழக்கூடிய நாளில் இதுபோன்ற கவலைகளையும் துன்பத்தையும் நாம் இதுவரைக்கும் அறியாமல் மகிழ்ச்சியாக இருந்தோம். இன்னமும் நம்மை கயிற்றால் கட்டிய வடுக்களும் மிகப்பெரிய சங்கிலியால் கட்டப்பட்ட வடுக்களும் மறையவில்லை. சவுக்கினால் அடித்த அந்த தழும்புகளும் இன்னும் நம்மை விட்டு நீங்கவில்லை. நாம் இந்த இடத்தை விட்டு காலை பொழுது வருவதற்கு முன்பு இந்த இடத்தை விட்டு தப்பித்து செல்வதே நம்முடைய முதல் கடமையாக, முதல் வேலையாக இருக்க வேண்டும். மேலும் நாம் உள்ளம் மகிழ்ச்சி அடையுமாறு, வயிறு மகிழ்ச்சி அடையுமாறு தின்பதற்கு இந்த ஊன் மிகுந்து ஒழுகக்கூடிய குருட்டு நத்தைகளெல்லாம் இந்த குதிரை லாயத்தில் இல்லை. சங்குகள் இந்த குதிரை லாயத்தில் இல்லை. சப்தம் கேட்டால் அந்த நண்டு தன்னுடைய வலைக்குள் நுழைந்து ஒதுங்கி தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த கள்ளத்தன்மையை உடையதும் நீண்ட பிளவுபட்ட கால்களை உடைய நண்டுகளும் நமக்கு சாப்பிடுவதற்கு இந்த குதிரை லாயத்தில் இல்லை. இனி அந்த குதிரைக்கு கொடுக்கக்கூடிய கடலை, கொள், பச்சை பயிறு, புல் இதுதான் நமக்கு உணவாக இங்கே தருவார்கள். இதை தின்பது என்பது நமக்கு பொருந்தாத ஒரு செயல் என்று அந்த நரிகளெல்லாம் தங்களுக்குள் இப்பொழுது பேசிக்கொள்கிறது என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே. வெற்றிவே